மம்மி சண்டே லஞ்ச் என்னன்னு பார்த்துடலாமா? ஆமாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாத்துக்கும் லஞ்ச் எல்லாம் ஆச்சுங்களா? நம்ம வீட்டில் இப்போ தாங்க ரெடி ஆகிருக்கு. இனிமேல் தான் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ பாருங்க, சுட சுட ரைஸு வடித்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறமா அங்கே பாருங்கள், காஞ்ச மிளகா கிள்ளி போட்ட சாம்பாருங்க. இது தண்ணியாக வச்சுருப்பேன். இது ஏன்னா மட்டன் குழம்பு எங்கள் நடு பாப்பாவும் சின்ன பாப்பாவும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த காஞ்ச மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் வச்சுட்டு, இங்கே பாருங்கள், மட்டன் ஈரல் எடுத்துகிட்டு வந்து நல்லா கட்டியாக செம்மி கிரேவியாக பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இது இந்த நுரையீரல்னு வாங்குறீங்களா, அது மட்டன் எடுத்துகிட்டு வந்து அதுவும் நல்லா தொக்கு மாதிரி கட்டியாக பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள், மட்டன் குழம்பு. எங்கள் சின்ன பாப்பாவும் நடு பாப்பாவும் மட்டன் குழம்பு சாப்பிட மாட்டாங்க. அது ஈரலெல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு அந்த செம்மி கிரேவி பண்ணிவிட்டு பருப்பு சாம்பார் அவங்களுக்கு தான். சாப்பிட்றதுக்கு இங்கே பாருங்கள், மாம்பழம் கழுவி வச்சுருக்கேன். இது சக்கரை குட்டி மாம்பழம்னு சொல்லுவாங்க. இது அப்படியே சாப்பிட்லாம். கட் பண்ண விட அப்படியே சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சண்டே லஞ்சு. நீங்கள்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வாங்க, நம்ம வீட்டில் லஞ்ச் சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்ங்க.